படிச்சிருங்க குழந்தைகளை. அதனால தானே காமராஜர் சொன்னாரு, படிப்பா. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, திறந்து உட்காந்து படி. அங்க மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்ன மிஸ் பண்றனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவ நீ. கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க. என்ன மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. டிஜிபியா, அப்போ அந்த சிறைகளுக்கான டிஜிபியா இருந்தவர் மிஸ்டர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் பேசி முடிய நான் பேசுறேன். ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். நான் 20 மினிட்ஸ்ல போனாதான் 20 நிமிஷத்துல இது கதை முடிடும். உடனே என்ன தெரியும் பண்ணாரு, அங்க இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னாரு. மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் இருக்கு. முன்னால் உட்காராரு எஸ்பி, உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்காரேன் சார். முழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் இப்படி போயிட்டு இருக்கு தெற்கு மாட வீதியில. பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்ல, டிஎஸ்பி புல்லட்ல எஸ்கார்ட்ஸ் வராங்க. 8:05 உள்ள போயாச்சு. கெஜ்ரிவால் சார் முன்னால் நிற்கிறார், அம்ரீஷ் கெஜ்ரிவால். மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பார்ட்டிசிபேஷன், ப்ளீஸ் கம் மேடம், ஹேவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியா இருந்த துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார், இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பிவி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு பார்த்தேன் மேடம், நீங்கள் யாருமே இல்லை மேடம், உங்களுக்காக இல்லை மேடம் இந்த மரியாதை, நீங்கள் படித்த படிப்புக்கு தான் மேடம் இந்த மரியாதை. ஏன் படிக்கணும்? பென்சிலிருந்து க்ரீன் பென்னுக்கு போகலாம், அதனால் படிக்கணும்னு நினச்சிக்கோ. படிச்சிருங்க குழந்தைகளை. அதனால தானே காமராஜர் சொன்னார், படிப்பா. இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, திறந்து உட்காந்து படி. அங்க மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், நீ என்ன மிஸ் பண்றனே தெரியாத விஷயங்களை மிஸ் பண்ணுவ நீ. கைதிகள் இருக்காங்கல்ல, ஆயுள் கைதிகள், அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாங்க. என்ன மோட்டிவேஷனுக்கு மதுரைக்கு கூப்பிடுறாங்க. டிஜிபியா, அப்போ அந்த சிறைகளுக்கான டிஜிபியா இருந்தவர் மிஸ்டர் அம்ரீஷ் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் பேசி முடிய நான் பேசுறேன். ஏன்னா 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட். ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 40 மினிட்ஸ் ஆகும். நான் 20 மினிட்ஸ்ல போனாதான் 20 நிமிஷத்துல இது கதை முடிடும். உடனே என்ன தெரியும் பண்ணாரு, அங்க இருந்த எஸ்பி, ஜீப் எடுப்பா அப்படின்னாரு. மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் இருக்கு. முன்னால் உட்காராரு எஸ்பி, உட்காருங்க மேடம் அப்படின்னாரு. நான் பின்னால் உட்காரேன் சார். முழு கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் இப்படி போயிட்டு இருக்கு தெற்கு மாட வீதியில. பக்கத்தில் 2 பேர் வந்து புல்லட்ல, டிஎஸ்பி புல்லட்ல எஸ்கார்ட்ஸ் வராங்க. 8:05 உள்ள போயாச்சு. கெஜ்ரிவால் சார் முன்னால் நிற்கிறார், அம்ரீஷ் கெஜ்ரிவால். மேடம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் பார்ட்டிசிபேஷன், ப்ளீஸ் கம் மேடம், ஹேவ் எ நைஸ் ட்ரிப் மேடம் அப்படின்ட்டு சொல்லி போனார். அப்போ டிஎஸ்பியா இருந்த துப்பாண்டின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் மேம் ஒரே நிமிஷம் மேம் அப்படின்னாரு. சார், இந்த காட்சி இல்லை மேடம், இதை நான் என் மகளுக்கு சொல்ல போகிறேன் மேடம். என்னது சார்? நீங்கள் யார் மேடம்? உங்களுக்காக கெஜ்ரிவால் சார் நிற்கிறாரு, உங்களுக்காக எங்கள் எஸ்பிவி சார் வந்து முன்னால் சீட்டில் உட்காந்துட்டு வராரு, உங்களை கூட்டிகிட்டு வந்து மரியாதையாக நாங்கள் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறோம். எங்கள் துறையில் ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக நின்று இவ்வளோ பணியாற்றி இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு யோசிச்சு